விநாயகர் ஞானப்பழம் கதை. ஒரு நாள் பார்வதி தன் இரு மகன்களான விநாயகர் மற்றும் முருகன் முன் ஒரு போட்டி இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி வந்து முதலில் வருபவருக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று சொன்னாள். அதை கேட்டதும் முருகன் உடனே தன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற கிளம்பினார். ஆனால் விநாயகர் அவர் அமைதியாக நின்றார். சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தார். அவர் தன் தந்தையான சிவன் மற்றும் தாய் பார்வதியான 3 முறை சுற்றினார். பிறகு அவர் மெதுவாக சொன்னார், எனக்கு உலகமே என் பெற்றோர்கள். அதை கேட்டதும் சிவனும் பார்வதியும் மகிழ்ந்தனர். அவர்கள் விநாயகரை ஆசீர்வதித்து ஞானப்பழத்தை அவருக்கே கொடுத்தனர். ஆனால் முருகனின் மனமோ அதை ஏற்கவில்லை. அவர் பழனி மலையின் மீது சென்று மிகவும் கோபத்துடனும் வருத்தத்துடனும் அமர்ந்தார். அவரை சமாதானம் செய்ய சிவன் மற்றும் பார்வதி அவர்கள் வந்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து என்ன கதை வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள்.